friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 48th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் கொடுக்குறேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் லக்னோ. யூஸ்வலி கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும், பட் இந்த சீசன் ஜென்ரலி இருக்கிற பார் ஸ்கோரை விட ஒரு 15-20 ரன்ஸ் கூட எடுக்கிற மாதிரி பிச்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இது பிச்சர்ஸ்னால மட்டும் சொல்ல முடியாது, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால பேட்டிங் டீம் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறதுனாலையும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 161, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150. பட் இந்த சீசன் ஒரு +20 ஏற்றிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டலோட. ஸ்டில் கம்பேர்ட் டு அதர் பிச்சர்ஸ் பேட்டிங்க்கு அவ்வளோ சாதகமான பிச் கிடையாது. இது ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோன்னா இது வரைக்கும் 4 முறை ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. அதில் 3 டைம்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் வெறும் ஒரே ஒரு தடவை மும்பை இந்தியன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 1 வின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எலிமினேட்டரில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லா கேம்லையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸை விட ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசன்ல 9 கேம்ஸ்ல 5 வின்ஸ் அண்ட் 4 லாஸோட டேபிளில் 5th பொசிஷன்ல இருக்காங்க. பேக் டு பேக் வின்ஸ் எடுத்தாங்க சிஎஸ்கேவோட. பட் லாஸ்ட் கேம் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு ஒரு லாஸ். ரொம்ப புவர் லாஸ்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் விளையாண்டாங்க. இனிஷியலாக பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, பட் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க. பவுலிங்கில் இனிஷியலாக நல்லா போட்டாங்க, பட் அந்த ஜுரலாண்ட் சாம்சன் பார்ட்னர்ஷிப்னால அவங்களுக்கு ஒரு தோல்வியாக அது அமைஞ்சிருச்சு. லக்னோ விக்கெட்லேயே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி டிஃபென்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த டீம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க டில் ப்ரீவியஸ் சீசன். பட் இந்த சீசன் அது கொஞ்சம் மாறி இருக்கு. மயங்க் யாதவ் இல்லாததுனால அவங்க பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த கேம் அவர் ஃபிட் ஆகிடுவாருங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. அப்படி ஃபிட் ஆகிட்டா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஃபார்மில் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. பட் பூரான் அண்ட் டீகாக் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணாதது அவங்களோட பேட்டிங்லேயும் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது, மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னாலும் இந்த சீசன் லக்னோவை பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தோத்தா அடுத்தடுத்த கேமும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒருவேளை இந்த கேம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. காரணம் மும்பை இந்தியன்ஸும் ஒரு 2 மேட்ச் தோத்துருக்காங்க. லாஸ்ட் கேம் கொஞ்சம் ஹார்டாக வந்தாங்க. ஸோ எப்போதுமே ஒரு லாஸ்ட்லேருந்து வர டீம் கொஞ்சம் ஒரு பேக் டு பேக் லாஸ்ட்ல இருந்து வர டீம் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதன் ஒரு காரணமாக வச்சு நான் லக்னோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 9 கேம்ஸில் 3 வின்ஸ் அண்ட் 6 லாஸோட டேபிளில் 9th பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசன் அவங்களுக்கு ரொம்பவே புவரான ஒரு சீசன் தான். ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க பேட்டிங்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட் தான். பட் சூரியகுமார் யாதவும் லாஸ்ட் இயர் ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணல. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸில் நல்லா விளையாண்டாலும் போக போக அவரோட ஃபார்மும் டிப் ஆகிடுச்சு. வான்கடே விக்கெட்டை தவிர வேறு எந்த விக்கெட்லையும் இஷான் கிஷன் விளையாட மாட்டேங்கிறாரு. ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா பண்ணார். சேம் வித் டிம் டேவிட் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கார். திலக் வர்மா மட்டும்தான் அவங்களோட ஒரே கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நெஹால் கூட லாஸ்ட் கேம் சரியாக விளையாடல. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் யூனிட்டில் இருக்க போகும்போது அந்த கலெக்டிவ் டீம் எஃபர்ட் போடாதது மும்பை இந்தியன்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பும்ராவை தவிர வேறு எந்த பவுலருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லாஸ்ட் 2 கேம்ஸ் கொஞ்சம் சாவ்லா நல்லா பண்ணியிருக்காரு. கோட்ஸி இல்லாதது லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. இந்த மேட்ச் அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டால் பவுலிங் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும். பட் எகைன் அதுவுமே பேட்டிங்கை கம்பேர் பண்ண போகும்போது பவுலிங் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல சாலிடான யூனிட் இருந்தும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப். அவங்க டிசிஷன் மேக்கிங் நான் சொன்ன மாதிரி இன்னுமே சரியாக அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் விக்கெட் செகண்ட் ஹாஃபில் பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். பட் அங்கே அவங்க சேசிங் எடுக்காமல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. எப்போதுமே டெல்லி விக்கெட் டே கேமில் சேசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ஐபிஎல்லே இதுக்கு முன்னாடி 3-4 முறை டே கேமில் சேசிங்கில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லியில் தோற்றுருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஸ்டாட்ஸ் எதுவுமே எடுக்காமல் ரேண்டமாக ஒரு மேட்ச் சேசிங்கில் தோற்றா அடுத்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் தோற்றா சேசிங் எடுக்கிறதுன்னு எந்த வித ஒரு கேம் பிளான் கேம் அவேர்னஸும் இல்லாமல் எடுக்கிறாங்க. பண்டியா எவ்வளோ புவராக இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக மும்பை இந்தியன்ஸோட கோச் மார்க் பவுச்சர் அதை விட ரொம்ப புவராக இருக்கார். ஸோ இந்த கேமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் தோற்ற மேட்ச் எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸாக தான் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு டூ ஆர் டை பேட்டில். இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கு முடிஞ்சுது. அதனால் கொஞ்சம் ஹார்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம்.
ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேருமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருந்து தான். டிகாக், கேஎல் ராகுல் அண்ட் நிக்லஸ் பூரான். ராகுல் வந்து இப்போ லாஸ்ட் 3-4 கேம்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அவரை மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஆல்சோ மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக எப்போதுமே அவருக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. பூரான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 கேம் சரியாக விளையாடலைனாலும் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்ஸ்மேன்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ அவரை டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ண முடியாது. டிகாக்கும் வந்து சேம் தான். லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக அவருக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. லாஸ்ட் சீசன் ஒரு செஞ்சுரி கூட அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரை எடுக்கிறது ரொம்ப முக்கியமாகப்படுது. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்கேன். 3 பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸை சேர்ந்தவங்க. காரணம் வந்து 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை நம்ம வந்து லக்னோவில் எடுக்க போகும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 பேரை வந்து மும்பை இந்தியன்ஸில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். ரோஹித் சர்மா லாஸ்ட் ஒரு 3 கேம் சரியாக விளையாடலைனாலும் வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் மும்பையோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவருன்னு தான் சொல்ல முடியும் ஆஃப்டர் திலக் வர்மா. ஆல்சோ லக்னோ விக்கெட்டில் வந்து லாஸ்ட் சீசன் வந்து இங்கே ஒரு கேம் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டார். சூரியகுமார் யாதவ் அவர் வந்து ஃபார்ம்லேயே இல்லைனாலும் இஸ் அ நம்பர் 1 T20 பவுலர். ஆல்சோ வந்து குவைட் டேஞ்சரஸ். எந்த நேரத்தில் வேணாலும் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. திலக் வர்மா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு. எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சிடுறாரு. ஸோ திலக் வர்மாவை எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம ஃபேண்டசி டீமுக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸ்டாய்னிஸ் வந்து இந்த பிச்சில் வந்து பவுலிங்கும் போடுறாரு. அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. பிகாஸ் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ பால்ஸ் தான் போடுறாரு. அது அவருக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அவரை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக படுது. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப நல்லா பேட்டிங்கில் விளையாண்டாரு. பவுலிங் சொதப்பலாக தான் இருக்குது. பட் 1 or 2 கேம்ஸ் நல்லா போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை எடுத்து ட்ரை பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஹார்ம் இல்லைன்னு சொல்லி நான் பார்க்குறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். பும்ரா இந்த சீசனோட பெஸ்ட் பவுலர் பும்ரா தான். ஸோ அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்காக வந்துடுறாரு. கோட்ஸி லாஸ்ட் கேம் விளையாடலைனாலும் இந்த கேம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அவரு நல்லா எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. விக்கெட்ஸ் தான் நமக்கு முக்கியம் ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் விளையாண்டா நிச்சயமாக அவர் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து மயங்க் யாதவ். அவர் ஃபிட் அப்படின்னு சொல்லி நான் நியூஸஸ் பார்த்தேன். அவர் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக எடுங்க. விளையாண்ட 2 கேம்லையுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். ஒருவேளை அவர் விளையாடலைன்னா அவருக்கு பதிலாக யாஷ் தாக்கூர் எடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனாக ராகுலை சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. லக்னோ விக்கெட்லையும் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஸோ அவர் தான் நிறைய பாயிண்ட்ஸும் ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அக்ராஸ் வந்து இந்த 2 டீமையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஸோ அவர் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து சரியாக விளையாடலைனாலும் லாஸ்ட் சீசன் இங்கே லக்னோக்கு எகென்ஸ்டாக ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாண்டாரு. ஒரு 2-3 மேட்ச் சரியாக விளையாடலைனாவே வந்து ஒரு 4th or 5th மேட்ச் அவர் நல்லா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ அவரை வந்து வைஸ் கேப்டனாக போடுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா டிகாக் லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆல்சோ மும்பை பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்கிறதுனால டிகாக் ஃபார்முக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவ் இது எந்த அளவுக்கு இந்த விக்கெட் அவருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஆன் ஹிஸ் டே வந்து அவர் எல்லாரை விடவும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பும்ரா இந்த விக்கெட் வந்து கொஞ்சம் பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும். ஸோ பும்ராவை எடுத்து போடுறது வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தாருனா கூட வந்து அது ஒரு 70-80 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சமம் ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.